தமிழ்நாடு அளவுல எந்த காலேஜஸ் எல்லாம் வந்து டாப் 20 பிளேஸ்ல பிளேஸ் ஆயிருக்கு அப்படிங்கக்கூடிய டீல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய காலேஜ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் அண்ட் டிஎன்இ ரிலேட்டடான அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ரேங்க் அண்ட் கட் ஆஃபை பேஸ் பண்ணி பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் லிஸ்ட் தேவை அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கூடிய கூகுள் ஃபார்மில் ரிஜிஸ்டர் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் எந்த ஒரு என்கொயரிஸ் இருந்தாலும் என்கொயரிக்கு கொடுத்துருக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து தமிழ்நாடு அளவில் வந்து டாப் 20 பிளேஸில் என்னென்ன காலேஜஸ் பிளேஸ் ஆயிருக்கு அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதை நம்ம எதை பேஸ் பண்ணி நம்ம இந்த காலேஜஸ் எல்லாம் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் அந்த கட் ஆஃபை பேஸ் பண்ணி மட்டுமே இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸு பிளேஸ்மெண்ட்ஸு ஸோ இதை பேஸ் பண்ணும்பொழுது ஸோ இந்த ஆர்டர் வந்து டிஃபர் ஆகலாம், வேரி ஆகலாம். இருந்தாலுமே நம்ம கட் ஆஃபை பேஸ் பண்ணி மட்டுமே நம்ம இதை ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஏன்னா எந்த ஒரு காலேஜுக்கு கட் ஆஃப் வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு காலேஜ் பெஸ்ட்டான காலேஜஸாக நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இதில் வந்து ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியோடைய ஃபர்ஸ்ட் கேம்பஸ். சரிங்களா? அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியோடைய மெயின் கேம்பஸ் சிஇஜி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டிங். இந்த கேம்பஸ் தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் பிளேஸ் ஆகிருக்கக்கூடிய காலேஜ். ஸோ இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா G1, அதாவது 01 அப்படிங்கிறது இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோடு. ஓகேங்களா? ஸோ இங்கெல்லாம் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 199, 198, 197 இந்த மாதிரியான கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் இங்கே நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த காலேஜில் சீட் கிடைக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக செகண்ட் பிளேஸில் என்ன காலேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, MIT அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த MIT கேம்பஸோடைய இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குரோம்பேட்டில் வந்து இந்த காலேஜ் லொக்கேட் ஆகிருக்கு. இதனுடைய கவுன்சிலிங் கோட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 04 அப்படிங்கிறது இதனுடைய கவுன்சிலிங் கூட இருந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அடுத்ததாக தேர்ட் பிளேஸில் எந்த காலேஜ் பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா PSG இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து நமக்கு கோயம்பேட்டூரில் பீலமேட்டில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோட் அப்படின்னு பார்த்தோம்னா 2006 அப்படிங்கிறது இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கூட இருக்குது. அடுத்ததாக ஃபோர்த் பிளேஸில் எந்த காலேஜ் பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் SSN, அதாவது SSN காலேஜ் வந்து ஃபோர்த் பிளேஸில் இருக்கக்கூடிய காலேஜாக இருக்குது. இது நமக்கு வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் காலவாக்கத்தில் வந்து இந்த காலேஜ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கூட அப்படின்னு பார்த்தோம்னா 1315 அப்படிங்கிறது இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கூட இருக்குது. ஓகே. CIT கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் நமக்கு 5th பிளேஸில் பிளேஸ் இருக்கக்கூடிய காலேஜாக இருந்துகிட்டு இருக்குது. இது நமக்கு கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. கோயம்புத்தூரில் பார்த்தீங்க அப்படின்னா சிவில் ஏரோட்ரோம் அப்படிங்கிற இடத்துல லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய காலேஜ் இருக்குது. இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோட் அப்படின்னு பார்த்தோம்னா 2007 அப்படிங்கிறது இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கூட இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சவுத் டிஸ்ட்ரிக்ட்லேயே ரொம்ப ஒரு ஃபேமஸாக இருக்கக்கூடிய தியாகராஜர், மதுரை டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோட் அப்படின்னு பார்த்தோம்னா 5008 அப்படிங்கிறது இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோடு. ஸோ இங்கேயுமே நமக்கு பார்த்திங்க அப்படின்னா 190 above கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் இந்த காலேஜுமே நமக்கு கவுன்சிலிங்கில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அடுத்ததாக நமக்கு வந்து 7th பிளேஸில் என்ன காலேஜ்னா நமக்கு கோயம்புத்தூர் GCT கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து நமக்கு கோயம்புத்தூர் தடா ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜாக இருந்துகிட்டு இருக்குது. இந்த காலேஜோடைய கவுன்சிலிங் கோடு அப்படின்னு பார்த்தோம்னா 2005 அப்படிங்கிறது கவுன்சிலிங் கோடு. ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு 7th பிளேஸில் பிளேஸ் ஆகிருக்கக்கூடிய காலேஜ். அடுத்ததாக நமக்கு வந்து 8th பிளேஸில் என்ன காலேஜ் பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா PSG இன்னொரு கேம்பஸான PSG இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளையட் ரிசர்ச் சென்டர் அப்படிங்கக்கூடிய காலேஜ் தான் வந்து நமக்கு 8th பிளேஸில் பிளேஸ் ஆகிருக்கக்கூடிய காலேஜாக இருக்குது. இதனுடைய கவுன்சிலிங் கோடு அப்படின்னு பார்த்தோம்னா 2377. இதுவுமே நம்ம கோயம்புத்தூர் அவினாசி ரோடு நீலாம்பூர் அப்படிங்கக்கூடிய இடத்துல இந்த காலேஜ் லொக்கேட் ஆகிருக்கு. அடுத்ததான் நமக்கு வந்து 9th பிளேஸில் என்ன காலேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து நமக்கு சின்ன வேடம்பட்டியில் லொக்கேட் ஆகிருக்கு. இதுக்கான கவுன்சிலிங் கோட் 2712 அப்படிங்கிறது இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோடு. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 10th பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா CIT சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோடு பார்த்தீங்க அப்படின்னா 1399 அப்படிங்கிறது தான் இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோடாக இருக்குது. அடுத்ததாக நமக்கு 11th பிளேஸில் என்ன காலேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கருப்பூர், சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கருப்பூர் கேம்பஸ் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கேம்பஸ் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய GCE தான் நமக்கு 11th பிளேஸில் பிளேஸ் ஆகிருக்கு. அதுக்கான கவுன்சிலிங் கோடு பார்த்தோம்னா 2615 அப்படிங்கிறது கவுன்சிலிங் கூட இருக்குது. அடுத்ததான் நமக்கு 12th பிளேஸில் எந்த காலேஜ் வந்து பிளேஸ் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி அப்படிங்கக்கூடிய காலேஜ் தான் நமக்கு வந்து 12th பிளேஸில் பிளேஸ் ஆகிருக்கு. இது வந்து நமக்கு மேடவாக்கத்தில் வந்து லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய ஒரு காலேஜ். இதனுடைய கவுன்சிலிங் கூட பார்த்தோம் அப்படின்னா
1414 அப்படிங்கிறத இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோடு. அடுத்தது நமக்கு வந்து 13வது இடத்துல எந்த காலேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் நமக்கு 13வது பிளேஸில் பிளேஸ் ஆகிருக்கக்கூடிய காலேஜ். இதனுடைய கவுன்சிலிங் கோடு 4974 அப்படிங்கிறது இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோடு. ஓகேங்களா. 14வது இடத்துல 14 பிளேஸில் எந்த காலேஜ் லொக்கேட் பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 14th பிளேஸில் இருக்கக்கூடிய காலேஜாக இருந்துகிட்ருக்கு. இதனுடைய கவுன்சிலிங் கோடு அப்படின்னு பார்த்தோம்னா 2718 அப்படிங்கிறது இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோடாக இருக்குது. அடுத்து நமக்கு 50th பிளேஸில் என்ன காலேஜ் லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காஞ்சிபுரம் தண்டலமில் வந்து இந்த காலேஜ் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜினுடைய டிஎன்இஏ கோடு அப்படின்னு பார்த்தோம்னா 1211 அப்படிங்கிறது இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோடாக இருந்துகிட்ருக்கு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கோயம்பேட்டூர் கொண்டம்பட்டி அப்படிங்கக்கூடிய இடத்துல வந்து லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய ஒரு காலேஜாக இருந்துகிட்ருக்கு. இதனுடைய கவுன்சிலிங் கோட் 2739 அப்படிங்கிறது இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோடாக இருந்துகிட்ருக்கு. அடுத்ததாக 17வது இடத்துல எந்த காலேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் வந்து நமக்கு 17வது இடத்துல இருக்கக்கூடிய காலேஜாக இருக்குது. ஸோ இதனுடைய கவுன்சிலிங் கோடு அப்படின்னு பார்த்தோம்னா 5901 அப்படிங்கிறது இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோடு. இது நமக்கு வந்து காரைக்குடி சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் வந்து நமக்கு இந்த காலேஜ் லொக்கேட் ஆகிருக்கு. ஓகேங்களா. அடுத்ததான் நமக்கு 18வது பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் நமக்கு ஸ்ரீபெரும்புதூரில் லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய காலேஜ். இதுக்கான கவுன்சிலிங் கோடு பார்த்தீங்க அப்படின்னா 1219 அப்படிங்கிறது இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோடாக இருக்குது. அடுத்து 19வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது வந்து நமக்கு கோயம்புத்தூர் அவினாசி ரோடு கருமத்தம்பட்டியில் நமக்கு லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோடு பார்த்தீங்க அப்படின்னா 2764 அப்படிங்கிறது கவுன்சிலிங் கோடாக இருக்குது. அடுத்ததாக நமக்கு வந்து கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பொள்ளாச்சி ரோடு ஒத்தக்கால் மண்டபம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த காலேஜ் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2710 அப்படிங்கிறது கவுன்சிலிங் கோடாக இருக்குது. ஸோ இந்த காலேஜஸ் எல்லாம் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் எடுக்கணும், கம்ப்யூட்டர் சம்மந்தமான பிரான்ச்சஸ் எடுக்கணும் அப்படின்னா 200 கட் ஆஃப், அதாவது சிஇசி கேம்பஸில் பார்த்தீங்கன்னா 199 200 இந்த கட் ஆஃப் தான் க்ளோசிங் கட் ஆஃபே இருக்குது. ஸோ அந்த கட் ஆஃப்லேருந்து 189 அந்த 11 கட் ஆஃபில் தான் இந்த 20 காலேஜஸுமே இருக்குது. இங்கே உங்களுக்கு கம்ப்யூட்டர் பிரான்ச்சஸ் எடுக்கணும் அப்படின்னா ஸோ இந்த 10 கட் ஆஃபில் இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இங்கே நீங்கள் கம்ப்யூட்டர் பிரான்ச்சஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம வந்து கட் ஆஃபை பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ண ஒரு லிஸ்ட்டு தான் இந்த காலேஜஸ்ஸு. ஸோ இந்த காலேஜஸோடைய கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி வந்து கட் ஆஃப் ஒவ்வொரு காலேஜஸ்க்கும் தனித்தனியாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனுடைய ப்ளேலிஸ்ட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நம்மளுடைய சேனல்லையும் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு காலேஜோடைய லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃப் க்ளோஸ் ஆச்சு, உங்களுடைய கம்யூனிட்டிக்கு என்ன கோர்ஸுக்கு என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன கேட்டகரிக்கு என்ன கட் ஆஃப் தேவை அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியும். உங்களுடைய ரேங்க் வந்த பிறகு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். லாஸ்ட் இயர் என்ன ரேங்க்கில் வந்து இந்த காலேஜஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்க முடியும். ஸோ நம்மளுடைய சேனலில் இதெல்லாம் பார்க்காதவங்க தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.